பங்களாதேஷ்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஆனா அதோட தாக்கம் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூரையோ ஆட்டம் காண வைக்குது. ஒரு நாட்டுல நடக்கிற அரசியல் இன்னொரு நாட்டுல இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குமா? வாங்க, இந்த ஆச்சரியமான தொடர்பு பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்தியாவுக்கே டாலர் சிட்டின்னு பேர் வாங்கின நம்ம திருப்பூர் உண்மையிலே முடங்கி போயிடுமா? இது சும்மா ஒரு பேச்சுக்கா இல்ல நிஜமான ஆபத்து பின்னாடி இருக்கா? வாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா தோண்டி பாப்போம். முதல்ல திருப்பூருக்கு என்னதான் ஆபத்துன்னு பாப்போம். அப்புறம் இதுக்கு மூல காரணமான பங்களாதேஷ் எலெக்ஷன், அங்க ஆட்சிக்கு வந்திருக்கிற தாரிக் ரஹ்மான், அவரால இனி இந்தியா கூட உறவு எப்படி இருக்க போகுதுன்னு அலசுவோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அமெரிக்காவோட கேம் பிளான் என்ன, கடைசியா இனி என்ன நடக்கலான்னு ஒரு அலசிடலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். திருப்பூரோட பொருளாதாரத்தை நேரா தாக்குற அந்த ஆபத்து அது என்ன? திருப்பூர் இது வெறும் ஒரு ஊர் பேர் இல்ல, இது நம்ம இந்தியாவோட பின்னாலாடை தலைநகரம். பல பில்லியன் டாலர் பிசினஸ் நடக்கிற இடம். இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்பெனிகளோட உயிர் மூச்சே அமெரிக்காக்கு பண்ற எக்ஸ்போர்ட் தான். வருஷ கணக்கா அவங்களோட நம்பர் 1 கஸ்டமர் அமெரிக்கா தான். இப்ப பாருங்க, பிரச்சனையோட ஆணிவேரே இங்கதான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பங்களாதேஷ்ல இருந்து வர்ற ஒரு டி-ஷர்ட்க்கு அமெரிக்கால 0% வரி. ஆனா அதே டி-ஷர்ட் நம்ம திருப்பூர்ல இருந்து போனா 18%க்கும் மேல வரி. இப்போ நீங்களே சொல்லுங்க, அமெரிக்கால ஒரு கடை வச்சிருக்கிறவர் யார்கிட்ட இருந்து வாங்குவாரு? இது திருப்பூரோட கழுத்தை நெருக்கிற மாதிரி ஒரு நேரடி அட்டாக் இல்லையா? சரி, இந்த எக்கனாமிக் பிரச்சனைக்கு காரணமான அந்த அரசியல் சம்பவத்துக்கு வருவோம். பங்களாதேஷ் எலெக்ஷன்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அங்க ஒரு ஜென்சி புரட்சி வெடிச்சதா பயங்கரமா பேசிக்கிட்டாங்க. ஆனா அந்த புரட்சி பவர்ல வர்றதுக்குள்ள மொத்த கேமும் தலைகீழா மாறிடுச்சு. பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை விட்டு விரட்டப்பட்டாங்க. அவங்க இந்தியாவுல தஞ்சம் கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இது பங்களாதேஷ் அரசியல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பூகம்பம்னே சொல்லலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ட பாருங்க. பிஎன்பி, அதாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி 155 சீட் ஜெயிச்சு தனிப்பெரும் சக்தியா வந்திருக்காங்க. இனி யார் கையில ஆட்சிங்கிறது ரொம்பவே கிளியர். சரி, இந்த மொத்த மாற்றத்துக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கிற அந்த ஆள் யாரு? ஜெயிச்ச பிஎன்பியோட தலைவர் தாரிக் ரஹ்மான். அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தாரிக் ரஹ்மானோட இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். இனிமே பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பாலிசி தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஷேக் ஹசீனாவோட இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசிக்கு இது அப்படியே உல்டா. இனி எல்லாமே பங்களாதேஷ்க்கு தான் முதல் மரியாதைன்னு அடிச்சு சொல்றாரு. இது இந்தியா கூட இருக்கிற உறவுல ஒரு பெரிய யூ-டர்ன். இவரோட பேக்ரவுண்ட் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படக்கதை மாதிரி. இவர் முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவோட பையன். பல வருஷமா பிரிட்டன்ல எக்ஸைல்ல இருந்தவர். சொந்த நாட்டிலேயே ஊழல் வழக்குல ஆயுள் தண்டனை வாங்கினவர். நம்ப முடியுதா? இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ பங்களாதேஷோட அடுத்த பிரதமராக போறாரு. அப்போ இந்த பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பாலிசி நம்ம இந்தியா கூட இருக்கிற உறவை எப்படி பாதிக்க போகுது? வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு வார்னிங் சிக்னல் தெரியுது. தாரிக் ரஹ்மானோட அம்மா கலீதா ஜியா பிரதமரா இருந்தப்பதான் இந்தியா பங்களாதேஷ் உறவு ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு பனிப்போர் நடந்த காலம் மாதிரி அது. இப்போ எல்லார் மனசுலயும் இதே கேள்விதான். அதே மோசமான வரலாறு திரும்பவும் நடக்குமா? இப்போ நடக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட பாருங்க. புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட் இந்தியா கிட்ட இருந்து விலகி பாகிஸ்தான், சைனா, அமெரிக்கான்னு புது டீம் கூட சேருது. சவுத் ஏஷியாவோட பவர் பேலன்ஸ் மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஆனா அவங்கள பத்தி யாரும் பெருசா பேசல. அதுதான் அமெரிக்கா. இந்த மொத்த ஆட்டத்தையும் பின்னாடி இருந்து இயக்குற அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஷார்ப். ஸ்டெப் 1, பங்களாதேஷ்க்கு 0% டாக்ஸ் ஆஃபர் பண்றது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அமெரிக்கா கிட்ட இருந்து தான் காட்டன் வாங்கணும். ஸ்டெப் 2, இதனால பங்களாதேஷ தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஸ்டெப் 3, இந்தியாவையும் பங்களாதேஷையும் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல நேருக்கு நேர் மோத விட்டு இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறது. இது ஒரு கிளாசிக் பெருத்தாளும் சூழ்ச்சி. இந்த இன்டர்நேஷனல் செஸ் கேமோட விளைவுகள் மறுபடியும் நம்ம திருப்பூரோட திருக்கள்ல தான் எதிரொலிக்க போகுது. சோ அடுத்து என்ன நடக்கும்? மொத்தத்துல பங்களாதேஷ்க்கு இது ஒரு ஜாக்பாட். அவங்களோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் ராக்கெட் வேகத்துல போக போகுது. ஆனா அந்த ராக்கெட் கிளப்புற புகை திருப்பூர்ல இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்க்கைய இருட்டாக்கிடும். இது வெறும் பயமுறுத்தல் இல்ல, ஒரு நிஜமான ஆபத்து. இப்போ இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. அமெரிக்கா கிட்ட போய் எங்களுக்கும் 10% வரி வேணும்னு இந்தியா போராடுமா? இல்ல நட்பை விட பிசினஸ் தான் முக்கியம்னு சொல்ற பங்களாதேஷோட புது அரசாங்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? எல்லாத்துக்கும் மேல இந்த புது போட்டிய நம்ம திருப்பூர் ஏற்றுமதியாளர்களால சமாளிக்க முடியுமா?
அப்போ திருப்பூரோட எதிர்காலம் திருப்பூர் மக்கள் கையில இல்ல, அது டாக்காவிலும் வாஷிங்டனிலும் எடுக்கப்படுற முடிவுகள்ல இருக்கு. ஒரு ஊரோட தலையெழுத்த உலக அரசியல் தீர்மானிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.